Hi friends, welcome to Vin's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல க்ரீமியா ரிச்சா இருக்கக்கூடிய மினி சீஸ் கேக் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த சீஸ் கேக்ல பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த சீஸ் கேக்கோட ஒவ்வொரு பைட்டும் நல்ல க்ரீமியா யம்மியா இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்ங்கறத பார்த்தறலாம். 7 டைஜஸ்டிவ் பிஸ்கட், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 1.5 டேபிள்ஸ்பூன் மைதா, 3 டேபிள்ஸ்பூன் unsalted butter, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான லெமன் ஜெஸ்ட். லெமன் ஜெஸ்ட்னா வேற ஒன்றும் இல்லை, லெமனோட ஸ்கின், 180 கிராம் க்ரீம் சீஸ், 1/4 கப் சுகர், 1 எக், 1/2 கப் சோர் க்ரீம். சோர் க்ரீம் இல்லாட்டினா இதே அளவு கட்டியான தயிர் கூட எடுத்துக்கலாம். இந்த சூப்பரான மினி சீஸ் கேக்கை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். 7 டைஜஸ்டிவ் பிஸ்கெட், அதாவது 107 கிராமுக்கான டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்து பவுடர் பண்ண போகிறேன். எந்த பிராண்ட் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ண டைஜஸ்டிவ் பிஸ்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர், அதாவது 37 கிராமுக்கான பட்டரை வந்து இதோட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டும் பட்டரும் நல்லா கம்பைன் ஆனால் மட்டும் போதும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சுகர், அதாவது 17 கிராம் சுகரை இதோட சேர்த்து ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுகர் சேர்க்கறதுனால சீஸ் கேக்கோட பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தரும். இப்போ நம்மளோட சீஸ் கேக்குக்கான பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்திருந்த அளவுக்கு 12 சீஸ் கேக் வரும். அதனால நான் 2 பேட்சாக நான் வைக்க போகிறேன். மஃபின் மோல்ட், கப் கேக் மோல்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கப் கேக் லைனர்லையும் நம்ம செஞ்சு வச்சுருந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டோட மிக்ஸை வந்து 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஃபில் பண்ணிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட மினி சீஸ் கேக்குக்கான பேஸு. எல்லா கப் கேக் லைனர்லையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்பூன் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நல்லா பொடியாமல் வரும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். எல்லா கப் கேக் லைனரையும் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கப் கேக் மோல்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறோம். இந்த கப் கேக் மோல்டை வந்து நல்லா கிளிங் ராப் போட்டு நல்லா ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கிளிங் ராப் இல்லாட்டினா ஏதாவது ஒரு கவர் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் வந்து 15 to 20 மினிட்ஸ் வச்சு செட் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் செட் ஆகக்கூடிய அதே டைமிங்கில் நம்மளோட க்ரீம் ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 180 கிராம் க்ரீம் சீஸை வந்து ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுக்க போகிறோம். க்ரீம் சீஸ் வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. க்ரீம் சீஸை வந்து நல்லா பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால லோ ஸ்பீடில் வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா க்ரீமியாக வர்றது வரைக்கும் பீட் பண்ணால் மட்டும் போதும். நம்ம எடுத்திருந்த க்ரீம் சீஸ், சோர் சீஸ், பட்டர், எக் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதனால 2 hours முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி க்ரீமியாக வரணும். இந்த மாதிரி க்ரீமியாக வந்தால் போதும். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீம் சீஸோட 1/4 கப் சுகர், அதாவது 60 கிராம் சுகரை இதோட சேர்த்துட்டு க்ரீம் சீஸோட நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி லோ ஸ்பீடில் வச்சு 2 நிமிஷம் பீட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்திருந்த க்ரீம் சீஸும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 எக், இதோட 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான லெமன் ஜெஸ்ட். லெமன் ஜெஸ்ட்னா வேற எதுவும் இல்லை, லெமனோட தோல் பாகம். லெமனோட தோலை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். ரொம்ப டீப்பாக துருவாமல் மேலால் உள்ள தோலை மட்டும் லைட்டாக துருவி எடுத்துக்கணும். லெமன் ஜெஸ்ட் சேர்க்கறதுனால நம்மளோட சீஸ் கேக் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுவும் நல்லா பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். அதனால 3லேருந்து 4 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். ஓகே, எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா, கிட்டத்தட்ட 18 கிராம் மைதாவை இதோட சேர்த்துக்க போகிறோம். மைதா சேர்த்துட்டு 3 நிமிஷம் லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ண போகிறோம். இப்போ இதோட 1/2 கப் சோர் க்ரீம், கிட்டத்தட்ட 180 கிராம் சோர் க்ரீமை இதோட சேர்த்துக்க போகிறோம். சோர் க்ரீம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. சோர் க்ரீம் கிடைக்கலன்னா அதே அளவிலான நல்ல திக்கான தயிரை இதோட சேர்த்துக்கணும். கண்டிப்பாக திக்காக தான் இருக்கணும். சோர் க்ரீம் சேர்த்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ண போகிறோம். 2 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட க்ரீம் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. ஸ்பேச்சுலா வச்சு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கப் கேக் லைனர்ஸில் ஃபில் பண்ண வேண்டியதான்.
1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருந்த கப் கேக் மோல்டு எடுத்து க்ரீம் ஃபில்லிங்கை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கப் கேக் லைனரில் 3/4 இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா கப் கேக் லைனர்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா கப் கேக் லைனர்லேயும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கப் கேக் மோல்டை வந்து லைட்டாக டேப் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஷேக் பண்ணிக்கணும். அப்போ தான் நிறைய கிராக் விழாமல் இருக்கும். இனி கப் கேக் மோல்டை 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு 20 to 22 minutes பேக் பண்ண வைக்க போகிறோம் 180 degree Celsiusல. 22 minutesல சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த சீஸ் கேக் வந்து 10 minutes ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 10 minutesக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் 4 to 6 hours கூல் ஆகிறதுக்கு வேண்டி வைக்கணும். இந்த சீஸ் கேக் வந்து கூலாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். 6 hours அப்புறம் நம்மளோட யம்மி சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே க்ரீமியாக யம்மியான மினி சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மினி சீஸ் கேக்கை ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2 layers நல்லா அழகாக தெரியுது. பிஸ்கெட் லேயர் கீழேயும் க்ரீம் ஃபில்லிங் மேலேயும் நல்லா அழகாக பேக் ஆகி வந்திருக்கு. இந்த மினி சீஸ் கேக்கை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டினா ஜாம் வச்சு ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மெத்தடும் செஞ்சு காட்டுறேன். நம்ம பேக் பண்ணி வச்சுருந்த மினி சீஸ் கேக்கில் 1 டீஸ்பூன் ஜாம் தடவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரூட் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பிளாக்பெரியும் ரஸ்பெரியும் இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஜாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரி ஜாமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லான மினி சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி காட்டுறேன். இந்த கேக்கோட ஒவ்வொரு பைட்லேயும் க்ரீமோட ஃப்ளேவர், பட்டரோட ஃப்ளேவர், லெமனோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து இந்த சீஸ் கேக் வந்து செம சூப்பராக இருக்கும். இந்த மினி சீஸ் கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.